நமஸ்தே. இந்த வீடியோவில் மத்தியமாவுடைய ரிவிஷன் கிளாஸ் தேர்ட் டே கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 ரிவிஷன் கிளாஸ் போயிடுச்சு. இன்றைக்கி தேர்ட் டே கிளாஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பேப்பரில் பாருங்கள். ஃபஸ்ட் பேப்பரில் தேர்டு ரோம் லெட்டரில் ஏக் கவிதா கா சாராங்ஸ் லிக்கியே இருக்கு இல்லையா? ஸோ அப்போது தேர்டு அது வந்து 14 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு கேட்குறாங்க. சரியா? 14 மார்க்ஸ்க்கு ஒரு சாராங்ஸ் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு சங்கத்திகா ஃபல்லு ஹொனஹர் ஏக் பூந்து இப்படி கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் பேப்பரில் பாருங்கள். செகண்ட் கொஸ்டின் பேப்பரில் சங்கதிகா ஃபல்லு இந்திரதனுஷ் அத்புத் மாயா கேட்டிருக்காங்க. ரெண்டுத்துலையுமே சங்கதிகா ஃபல்லு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம படிக்க வேண்டியது சங்கதிகா ஃபல்லும் ஏக் பூந்தும் படிச்சுக்கலாம். இப்போ இது இல்லைன்னா அது கண்டிப்பாக வரும். சங்கதிகா ஃபல்லு ரொம்ப பெருசாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஆனால் வந்து ரொம்பவும் ஈஸியான போயம்னா அதுதான். சரியா? சரி பார்ப்போம். அது எப்படி ஈஸியாக்குறதுன்றது பார்ப்போம். இந்த ஐடியா மாதிரி படிங்க. சங்கதிகா ஃபல்லுன்றது ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி இந்த சங்கத்தின்ற மெயின் அது மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க. முடிஞ்ச அளவு பாருங்கள். இங்கேயே கொடுத்துட்டாங்க. அந்த இப்படி தான் சாராங்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அவங்க ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. சரி, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க என் கூடயே. சங்கதிகா ஃபல் கவிதா ஹமேம். சங்கதிகா ஃபல் கவிதா இந்த போயம் வந்து நமக்கு அச்சே, இதை விட்டுருங்க, அச்சே லோகோம் கே சாத் மித்ரதா கர்னேகி, நல்ல மனுஷன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணுன்ற சலாகுனா நம்மளுக்கு அட்வைஸை தேத்திக, அட்வைஸை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லைன் ஓகேவா? செகண்ட் லைன் பாருங்கள். கவி இஸ் கவிதா மேம். கவி வந்து இந்த போயமில் அநேக உதாரண தேக்கர் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து கஹ்தேம் சொல்வது என்னவெனில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த என்னவெனில் தான் கீ. அச்சே லோகோம் கி, நல்ல மனுஷங்க கூட சங்கத்தி அச்சே ரகத்தீக, நல்ல மனிதர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்லா நன்மையாக இருக்கும், நல்லா வாழலாம். நல்ல ரகத்தினா நல்ல வாழ்க்கையாக இருக்கும், நல்லா வாழணுன்றதுக்கான மீனிங் தான் அது. ஸோ அப்போது அச்சே லோகோம்க்கு சங்கத்தி ஆல்ரெடி இங்கேயும் வந்துருச்சு. அச்சே லோகம், இங்கேயும் அச்சே லோகம். முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா இந்த லைன் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அச்சே லோகோம்க்கு சங்கத்தி அக்கச்சு, இது எத்தனை வாட்டி வரும்ன்றதை மட்டும் பாருங்கள். ஸோ ஒரு லைனை படித்தாலே நிறைய எழுத ஆரம்பிச்சிடலாம். சரியா? செகண்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன வருது? சாதாரண லக்கடி மொத்தம் வர்றது. பொருள்னு பார்த்தா எத்தனை பொருள் வருதோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், லக்கடி ஞாபகம் வச்சுக்கணும். லக்கடினாது மரக்கட்டை. அந்த மரக்கட்டை வந்து சந்தனத்தை கூட சேரும்போது வாசனை ஆகுதுன்றது தான் இந்த லைன். சரியா? லக்கடி சந்தன்கி லக்கடிக்கே சாத்த ரஹனேசே, ரஹனேன்றது அது கூட சேரும்போது சுகந்தித் பஞ்சாத்திக, சுகந்தித்னா ஃப்ராக்ரன்ஸ் வாசனை, சுகந்தித் பஞ்சாத்திய சுகந்தித்தாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. கே சாத்து பன் ஜாத்தி ஹே, ரெண்டு வார்த்தையை மட்டும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கே சாத்து பன் ஜாத்தி ஹே, யார் கூட எப்படி ஆகுது. இது லக்கடி வந்து சந்தன் கூட கே சாத்னா உடன், அது கூட சேரும்போது ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணும்போது என்னது வாசனையாக மாறுது. சுகந்தித் பன் ஜாத்தி ஹே. ஸோ இப்போ ஒரு லைன் முடிஞ்சதா? அடுத்தது பாருங்கள். சாமானிய மிட்டி. சாமானியம் எழுதனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எழுதலாம். மிட்டின்னு மட்டும் எழுதிக்கோங்க. மிட்டினா மண். மிட்டி பீனா ஆல்சோ. குலாப்னா அந்த ரோஜாவுடையது, அது கூட சேரும்போது சங்கத்தி, இது வந்து சங்கத்தி. கே சாத்தினாலும் சங்கத்தினாலும் ஒன்று தான். கே சாத் ஆர் சங்கத்தி ரெண்டுமே ஒன்று தான். சங்கத்தினா ஃப்ரெண்ட்ஷிப். அவங்க போது குஷ்பு பன் ஜாத்திகை. இந்த பன் ஜாத்திகா இருக்கு இல்லையா? அதையே எடுத்து இங்கே எழுதுங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ராலாம் வேணாம். பன் ஜாத்திகனா இங்கேயும் பன் ஜாத்தி, எல்லாத்துக்குமே பன் ஜாத்தியே போட்டு விடுங்க. கே சாத்து பன் ஜாத்தி சேர்த்தே எழுதி விடுங்க. அதே பண்ணுங்கள், மீனிங் கரெக்டாக தான் வரும். குஷ்பு பன் ஜாத்தி ஹே அப்படின்னு சொல்லுங்கள். இஸ் தரக். இப்போ ரெண்டு விஷயத்தை பற்றி தான் பார்த்தோம். ஒன்று லக்கடி, ஒன்று வந்து மிட்டி வந்து யார் கூட சேருது? குலாப் கூட. லக்கடி எது கூட சேருது? சந்தன் கூட. ரெண்டு விஷயம், அவ்வளோதான். அச்சே லோகம், நல்ல மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க? மித்திரத்தா கரங்க. அச்சே லோகம் இங்கே இந்த லைன் இருக்கு இல்லையா? அதே தான் இங்கே எடுத்து எழுதணும். அப்படியே இந்த லைன் வந்தது இல்லையா? இந்த அச்சே லோகம் ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தோம் இல்லையா? அது ப்ளஸ் இது ரெண்டு லைனை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அது பார்ப்போம். அச்சே லோகம் கே சாத் மித்திரத்தா கரங்க தோ அச்சே பன் ஜாத்தி ஹே. இங்கே இருக்கா அச்சே லோகம், அதை எடுத்து அப்படியே எழுதிடுங்க. கியோங்கினா ஏனெனில், பிகாஸ் ஹம் ஐ ஜைசா சங்கத்தி கர்த்தே, எப்படி ஒரு தொடர்பு இருக்குதோ அப்படி வைசே ஹி ஃபல் பார்த்தே. இந்த லைன் வந்து எல்லா பேராவுடைய எண்டுலேயும் இது வரும். எல்லா பேராலையும், இப்போ இது வரப்போகிற எல்லா பேராலையும் எண்டில் இதை போட்டு விடணும். ஜைசே சங்கத்தி கர்த்தே வைசே ஃபல் பார்த்தே, ஜைசே சங்கத்தி கர்த்தே வைசே ஃபல் பார்த்தே. ஓகே. ஸோ இப்போ இது முடிஞ்சது. அடுத்தது பாருங்கள். கொய்பி செஞ்சதெல்லாம் வேண்டாம். எந்த ஒரு பொருள் வந்து அப்படின்றது ஒரு வேணாம். காஜல் எதை சொல்ல வராங்க? காஜல் மையை பற்றி சொல்கிறாங்க. மை வந்து எது கூட சேரும்போதும் கருப்பாயிடும், அவ்வளோதான். காஜல் கே சாத் மிலே தோ வகு காலி ஹோ ஜாத்தி ஹே. காஜல் கூட மிலினா சேரும்போது, இல்லை கே சாத் இல்லைன்னா சங்கத்தி, எது வேணால் போகலாம். உங்களுக்கு சங்கத்தி ஈஸியாக இருந்ததுன்னா எல்லாத்துக்குமே சங்கத்தி போட்டு விடுங்க. காஜல் கே சங்கத்தி தோ காலி ஹோ ஜாத்தி ஹே, இல்லை காலி கே சாத் காலி ஹோத்த ஜாத்திக, ஏதோ ஒன்று போடுங்க. அதாவது மில்லியனாலும் சாத்துனாலும் சங்கத்தினாலும் ஒன்று தான்.
கலக்கிறது, சேர்றது, கூடுறது எல்லாமே ஒன்று தானே. ஸோ ஒரே மீனிங் தான். காஜல் கே சாத் மிலே தோ வஹ் காலி ஹோ ஜாத்தி ஹை. மிலே போடலாம், இல்லைன்னா நீங்கள் சங்கத்தின்னு போட்டுக்கோங்க. லதாயே, லதானா கொடி. ஃபர்ஸ்ட் வந்து மை, ரெண்டாவது லதா. லதானா கொடி. கொடியோட வந்து மரம் சேரும்போது, மரத்தோட கொடி சேரும்போது. லதாயேம் அகர் பேடுக்கே சாத், பேடுக்கே சாத் சங்கத்தின் எழுதிக்கோங்க. ஏன்னா சங்கத்தின்ற வேர்டு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அதனால் புதுசாக இது ட்ரை பண்ணுறதை விட நீங்கள் தெரிஞ்ச வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். தோஸ்தினாலும் சங்கத்தினாலும் ஒன்று தான். ஸோ சங்கத்தி செஞ்சுட்டு எழுதிட்டு ஊப்பர் தக் பகுஞ்சாத்தி ஹே, மேலே வரையும் போகுது. ஊப்பர் தக் பகுஞ்சாத்தி ஹே. இதெல்லாம் தேவையே இல்லை. சஹாரா உதவி எல்லாமே ஒன்று தான். இது இல்லைனாலும் இது மீனிங் மாறாது. ஊப்பர் தக் பகுஞ்சாத்தி ஹே. இது கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கிறதுனால இந்த லதா வந்து என்ன ஆகுது, வேனது லதாவை குறிக்குது. அந்த லதாயம் வந்து ஊப்பர் தக் பகுஞ்சாத்தி ஹேன்னு வே போடுறது பதில் லதாயம் போட்டாலும் ஒன்று தான். லதாயம் போட்டு ஊப்பர் தக் பகுஞ்சாத்தி ஹே, மேலே வரையும் போக முடியுது அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்தது கிட் அவர் பதங்கே, புழு பூச்சிகள். புழு பூச்சி இருக்கு இல்லையா அது. தீபக் சே, அந்த நெருப்பு இருக்கு இல்லையா அதோட சேரும்போது தோஸ்தி, அதோட தோஸ்தினா ஃப்ரெண்ட்ஷிப். இல்லை சங்கத்தி கர்னே சே ஜல் ஜாத்தி ஹே, ஜல்னா எரிஞ்சிடுது. இந்த புழு பூச்செல்லாம் வந்துடும் இல்லையா, ஜல் ஜாத்தி எரிஞ்சிடும். ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. கிட் பதங்கே கே தீபக் சே, தீபக்னா விளக்கு, விளக்கோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதுனால ஜல் ஜாத்தி ஹம் எரிஞ்சிடும். அந்த ஹேன்றதும் ஜெய்சேனாலும் ஒன்று தான். அதாவது அப்படின்றோம் இல்லையா, அதுதான், ரெண்டும் ஒன்று தான். இப்போ இந்த லைனை அப்படியே எடுத்து எழுதிடுங்க. ஜெய்சேகல் வைசேபல். ஓகே தான், இதை அப்படியே எடுத்து எழுதிடுங்க. அடுத்தது பத்தர்கே சாத்து மில்கர். பத்தர்னா கல் கூட சேரும்போது மெஹந்தி, நம்ம கையில் போடுவோம்ல மருதாணி, மருதாணி வந்து லால் ரங் பன் ஜாத்தி ஹே. பத்தர்கே சாத், பத்தர்னா கல்லோட சேரும்போது மெஹந்தியும் வந்து ரெட் கலராக மாறுது. அதோட சேரும்போது சக்கர்னா சுகர் பேபி பானிக்கே சாத் மில்கர், பானியோட சேரும்போது ஷர்பத் அமர் நம்மளுக்கு ஜூஸாக மாறுது. பாலேக்கே சாத்தர் சங்கத்தி கற்கே கமல் நஷ்டோ ஜாத்திக. பாலைனா பனி துளிக்கூடிய, சங்கத்தினா ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுனால கமல்னா தாமரை வந்து நஷ்டமடையுது, அது அழிஞ்சு போகுது. அந்த இந்த லைனை அப்படியே எடுத்து எழுதுங்க. அடுத்தது கப்படே சாபுன் கே சாத் மில்கர். கப்படேனா துணி வந்து சோப்போட சேரும்போது என்ன ஆகுது, சுத்தமாகுது. சாஃப் மட்டும் எழுதிக்கோங்க, இதெல்லாம் வேண்டாம். சாஃப் பன் ஜாத்தி ஹே, சாஃப் சுத்தமாகுதுன்றது மட்டும் எழுதிக்கோங்க. லக்கடி அங்குகே சாத் மில்கர். லக்கடினா மரத்துண்டு கட்டை, மரக்கட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கட்டை வந்து நெருப்பு கூட சேரும்போது கோயல் ஹோ ஜாத்தி ஹே, கோயல்னா கரியாக மாறுது அப்படின்னு சொன்னாங்க. அச்சே மனுஷி அகர் புரே லோகுக்கோ சேத். நல்ல மனுஷங்க இது இருக்கு இல்லையா, இந்த லைனுக்கு பதிலாக இங்கே இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு பேரால பார்த்தோம் இல்லையா, அதையும் இந்த லைனையும் அப்படியே எடுத்து எழுதிடுங்க. அவ்வளோதான். இதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம திருப்பி அதே தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து இஆர்சி ஃபஸ்ட் ஒன் படிச்சிருப்போம் இல்லையா, அந்த இஆர்சி எடுத்து அப்படியே எழுதுங்க. வேறு ஒன்றுமே இல்லை. இஆர்சியோட பாவார்த்தை மட்டும் எடுத்து எழுதுங்க. பாவார்த்தை தான் இது. சரியா, இப்போ புரிஞ்சுதா? இப்போ ஈஸி, இது ஒன்றுமே இல்லை. இதில் 14 மார்க்ஸ் சும்மா இல்லைங்க, 14 மார்க்ஸ் ஈஸியாக எடுக்கலாம். சரியா, அடுத்தது ஏக் பூந்த் பார்த்துடலாம். ஏக் பூந்து நீங்கள் படிக்கணும்னு அவசியமே இல்லைங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். சரியா, இஆர்சின்றது ஆல்ரெடி 2 படிக்க சொல்லியிருந்தேன். ஏன்னா இதுக்காக தான். இந்த இஆர்சி வந்து எஸ்ஏ எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு பேரா இதை எழுதிடுங்க. ஃபஸ்ட்டு இஆர்சியோடது ஃபஸ்ட்டு பேரா எழுதிடுங்க. செகண்ட் இது வந்து தேர்ட் கொஷினை எழுதுங்க. தேர்ட் கொஷினை செகண்டாக எழுதுங்க. அடுத்தது செகண்டாக எழுதிடுங்க. தேர்ட் ஒன்னா இந்த பி எழுதிடுங்க. பி இருக்கு இல்லையா, பாவார்த்தை, இதை வந்து தேர்டாக எழுதிடுங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து அங்கே இஆர்சிலையும் இருக்கும். நீங்கள் அதில் படித்தாலும் ஒன்று தான், இல்லை இப்படி பார்த்து எழுதினாலும் ஒன்று தான். சங்கதிகா ஃபல் தான் 90% கேட்பாங்க. ஸோ அப்போ அதை படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரி, அப்போ பேப்பர் 2 போயிடலாம். 2 பாருங்கள். மத்திய மாலை பேப்பர் 2ல் நம்ம தேர்ட் ரோம் லெட்டர் பார்க்கலாம். அதுக்கு 5 மார்க்ஸ் இல்லையா, 5 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. தோ எழுதணும், செகண்ட் 2 எழுதணும். தோ பிரசனம் உத்தர் லிக்கியே, மொத்தம் 4 கொடுத்துருப்பாங்க, 2 எழுதணும். இதுக்கு வந்து இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸை பார்த்துடலாம். அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. சரி, நோட் பண்ணிக்கோங்க. தசரத் கே கித்தனை புத்திர தே. தசரத்க்கு எத்தனை மகன்கள் அப்படின்னு கேட்குறாங்க. வே கோன் கே, அவர்கள் யார் யாருன்னு கேட்குறாங்க. தசரத் கே 4 புத்திர ஹே. 4 புத்திரனா 4 மகன்கள். வே ராம் லக்ஷ்மண் சத்ருகன் और பரத். சரியா, இந்த நீங்கள் பேரை வந்து மிஸ்டேக் இல்லாமல் எழுத கற்றுக்கோங்க. ராம் और லக்ஷ்மண் ने वन में क्या किया. முடிஞ்ச அளவுக்கு இந்த பேர் 4 பேரும் வந்து ரிப்பீட் ஆகிருக்கும் ஏதாவது ஒரு கொஷினில், அதில் பார்த்து எழுத கற்றுக்கோங்க. சரியா, ராம் வந்து மோஸ்ட்லி ராம் லக்ஷ்மண் தான் வந்திருக்கா, இது மாதிரி கொஷினில் வந்து வந்திருக்குமா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அப்புறமா எழுதுங்க, ஒருவேளை தப்பாக எழுதாமல் இருக்கிறதுக்கு. செகண்ட் வந்து ராம் और लक्ष्मण ने वन में क्या किया. ராமும் லக்ஷ்மணும் வனத்தில் என்ன பண்ணாங்க. ராம் और लक्ष्मण ने वन में राक्षसों को मार डाला. ராட்சசர்கள் அரக்கர்களை வந்து கொன்று போட்டாங்க. பரத் லக்ஷ்மண் और சத்ருகன் கே விவாக கின் கின் கே சாத் हुआ. பரத் லக்ஷ்மண் சத்ருகன் இவங்களுடைய மேரேஜ் யார் யார் கூட நடந்தது. பரத் வந்து ஒய்ஃப், பரதோடைய விவாக் அவங்களுடைய கல்யாணம் வந்து மாண்டவி அவங்களோட நடந்தது. அவங்க ஒய்ஃப் பேர் யார், மாண்டவி. லக்ஷ்மணோடைய ஒய்ஃப் வந்து ஊர்மிளா. லக்ஷ்மணோடைய ஒய்ஃப் பேர் ஊர்மிளா.
சத்ருகன்களுடைய விவாக சத்ருகன் இருக்காங்களா அவங்களுடைய கல்யாணம். சுத்கீர்த்தி அவ சத்ருகனுடைய ஒய்ஃப் பேர் சுத்கீர்த்தி. சரியா? மாண்டவி, உர்மிளா, சுத்கீர்த்தி இவங்களுடைய ஒய்ஃப் பேர் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த 4th ஒன்று பரத்னே சபாசதோம் சே கியா கஹா. அந்த பரத் வந்து மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த சபையோட மெம்பர்ஸ் இருப்பாங்களா அவங்ககிட்ட என்ன சொல்கிறாருன்னு கேட்குறாங்க. பரத்னே சபசதோம் சே கஹா கி. எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இதில் பார்த்து எழுத கற்றுக்கோங்க. ஹம் சப் ராம் கா நாம் எல்லாரும் ராமுடைய ராஜாபிஷேக் பட்டாபிஷேக என்ன பண்ணலாம், வன் மேம் கரையேங்கே வனத்திலேயே பண்ணிடலாம் வாங்கன்னு சொல்லிட்டு இவங்களை எல்லாரையும் கூட்டு போவான் பரத். அடுத்தது வந்து 5th கொஷின் பாருங்கள். இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் பார்க்குறோம், இது மட்டும் படிச்சுக்கோங்க. இதுலேருந்தே உங்களுக்கு 2 வந்துடும். கைகேயி தூஸ்ரா வர் கியா ஹை. கைகேயுடைய அடுத்த வரம் என்ன? தூஸ்ரா வர் செகண்ட் வரம் என்னது? ராம் சௌதக் சால். ராம் வந்து 14 வருடம் வனவாசத்துக்கு போகணும். யஹி கைகேய்கா தூஸ்ரா வர் ஹை. இதுதான் கைகேயுடைய 2வது வரம். மகாராஜ் ஜனக் சீதா கா விவாக கிசிசே கர்னா சாக்தே தே. மகாராஜ் வந்து சீதாவுடைய மேரேஜை யார் கூட நடத்தணும்னு கேட்குறாரு. மகாராஜ் ஜனக்கு கே பாஸ் ஏக் புராணா தனுஷ்தா. மகாராஜ் ஜனக் இருக்கார் இல்லையா, அது சீதாவோட அப்பா. அவர்கிட்ட வந்து ஒரு ஓல்டான ஒரு தனுஷ் இருந்தது, ஒரு வில் இருந்தது. ஜோ வீர் எந்த வீரன் உஸ் தனுஷ் பர் டோரி சட்டு தேங்க அதை வந்து உடைச்சி போடுறானோ, உஸ் வீர் கே சாத் சீதாக்கா விவாக கர்னா சாக்தே ஹை. அந்த வீரர் கூட தான் சீதாக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பார், அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டிருப்பார். 7th ஒன்று ராம் லக்ஷ்மண் அவர் சீதா கஹா ரஹே. ராமும் லக்ஷ்மணும் அவர் சீதா சித்திரக்கூட்டுன்றது மட்டும் தான் எழுதணும். மேம் ரஹே சித்திரக்கூட்டில் வந்து அவங்க வசிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. மகாராஜ் தசரத் நீ புரோஹித் வசிஷ்டர் ஜி சே கியா கஹா. மகாராஜ் தசரத் வந்து அந்த வசிஷ்டர் முனிவர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட என்ன சொன்னாருன்னு கேட்குறாங்க. மகாராஜ் தசரத் நீ புரோஹித் வசிஷ்டர் சே கஹா கி. இது வரையுமே ஆல்ரெடி இருக்குது பாருங்கள். கல் சுப முகூர்த் நாளைக்கு சுப முகூர்த்தம் இருக்கிறது. கல்ஹி நாளைக்கே ராம் கா ராஜ திலக் ஹோங்கா. ராமுக்கு வந்து பட்டாபிஷேகம் நாளைக்கே பண்ணிடலாம். ஆப் தயாரி கீஜியே நீங்கள் வந்து தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். ஸோ இப்போ இந்த 8 கொஷின் போதும். அந்த 8 கொஷின் படித்தாலே உங்களுக்கு 2 கொஷின் வந்துடும். நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ரிவிஷன் கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் அடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். அடுத்து யாருக்கா தேவைப்படுதுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸ் அவைலபிள் இருக்குது. தேவைப்படுறவங்க டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொல்லுங்கள், உங்களுக்கு டீட்டெயில் கிடைக்கும். இல்லைனா நம்பர் நான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், நம்பருக்கு கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தன்யவாத்.